ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம மாடியில் பிரண்டை பறித்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரண்டையை கீரையோடவே சேர்த்து நல்லா அலசிட்டேன். நல்லா 4-5 தடவை அலசிட்டு தண்ணி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் அலசி எடுத்துக்கிட்டேன். ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிட்டேன். இரும்பு கடாயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் இரும்பு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பூண்டு, மிளகாய், புளி, உளுந்து. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப சத்து அதிகம். இரும்பு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதிலே தான் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்தும் நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் உளுந்து போட்டு அது கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நான் 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பூண்டு காரமும் நமக்கு நல்லது தானே. பூண்டு நிறைய போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு 5-6 போட்டிருக்கேன் நான். ஏன்னா பிரண்டையில் கொஞ்சம் கார்ப்பு தன்மை இருக்கும் இல்லையா, நாக்கெல்லாம் விரவரா அப்படி சொல்லும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் காரம் நம்ம கொஞ்சம் தூக்கலாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரத்தோடு சேர்த்து புளியும் கொஞ்சம் நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நல்ல உருண்டையாக எடுத்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது புளியும் எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்த உடனே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலையும் கால்சியம் இருக்குல்ல, கருவேப்பிலை கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது. அதனால் எடுத்துட்டு பிரண்டையை போட்டு நம்ம நல்லா போட்டுப்பேன். தனியாக தான் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி எண்ணெயிலே தான் நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடாது. அதனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ பிரண்டையை எடுத்து போட்டுக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கி வரணும், சுருண்டு வரணும். இப்போ நம்ம இவ்வளோ போடுறோம் இல்லையா, அது வதங்கி வரும்போது பாருங்கள் கடாயில் பாதி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக வதக்கி எடுத்துட்டோன்னே இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சியும் எடுத்துட்டேன். திருப்பம் அதே இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து நல்லா கலரிக்க வேண்டியது தான். நல்லா கலர அந்த பிரண்டையில் இருக்கிற அந்த கார்ப்பு அந்த தன்மை இருக்காது. ரொம்ப பிஞ்சான நம்ம எடுத்தோன்னா அந்த இது இருக்காது, அந்த கார்ப்பு. ஆனால் கொஞ்சம் முத்துந்து எடுத்தால் அப்படி இருக்கும். ஆனால் பிஞ்சே நமக்கு கிடைக்காதுல்ல. அதனால் நான் 2த்தையும் கலந்து போட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் விறுவிறான்ற மாதிரி இருக்கிறதுனால நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இதில் நல்லா போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா அல்வா மாதிரி ஒட்டாமல் ஒரு இரும்பு கடாயிலேயே. பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி.